ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம சின்னவங்க பெரியவங்க 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ரொம்பவே டேஸ்டான இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் சிக்கனை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் ஒரு பிஞ்சு சேர்த்து 1 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருவோம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்ல மசாலாலாம் ஊறி வரும். இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு கழுவி இதை ஒரு 15 நிமிஷம் இதையும் ஊற வச்சுருவோம். இது ஊறட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் மேரினேட் ஆன பிறகு நல்லா ஊறின பிறகு நல்ல சூடாக இருக்க எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தான் சிக்கன் எடுத்திருக்கோம். அதனால் ஒரே டைமே சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இது ரொம்பவும் முருகலாக நம்ம எடுத்துட வேணாம். ஏன்னா இது ஏற்கனவே ஃப்ரைட் ரைஸு, அதனால் கொஞ்சம் ஜூஸியாக இருக்க மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு பொரிஞ்சது போதும். இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு இந்த சிக்கனை வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் எல்லாம் பொரிச்சு வச்சாச்சு. இப்போ இது சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசிக்கு போல் கொதிச்சிட்ருக்கு. அதில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க இந்த பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடித்து எடுத்து சேர்த்து இதை நம்ம ஃபுல்லாகவே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுறதால ரொம்பவே ட்ரையான மாதிரி இருக்கும். நம்ம 90% அப்படிலாம் எடுத்தோம்னாக்கா அதனால் நம்ம இதை ஃபுல்லாகவே வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், அந்த அரிசி ஒன்று ஒன்றும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அரிசி வந்துட்டும் உடையாமல் பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு வெந்தது போதும். இதை நாம் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம எப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோமோ அந்த டைமுக்கு மட்டும் நம்ம இந்த சாதம் வடித்து வச்சா போதும். முன்னாடியே வடிச்சிட்டோன்னா ரொம்பவே ட்ரையான மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி தனியாக வச்சுருவோம். இந்த பக்கம் நான் 5 முட்டையை உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இது ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு முட்டை எந்த அளவுக்கு தேவையோ, நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை முட்டை பொடி மாஸ் மாதிரி நல்லா ஊற்றி நல்லா பொடி பொடியாக்கி தனியாக வச்சுக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக வேண்டாம், ஓரளவுக்கு பெருசு பெருசாக இருக்கட்டும். இப்போ இதில் சேர்த்தாச்சு. இதை அப்படியே நல்லா கொத்தி விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த முட்டையை ரொம்ப ட்ரையாக எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஜூஸியாகவே இருக்கட்டும். அப்போ தான் லாஸ்ட்டாக நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸில் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம முட்டையை வறுத்தது போதும். இதை தனியாக இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நல்ல அகலமான கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடான பிறகு நல்ல பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், நல்ல பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதெல்லாம் லைட்டாகவே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், 1/4 கப்பு நல்ல மெலிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துப்போம். 1/2 கப்பு நல்ல மெலிசாக கட் பண்ண கேரட்டு, 1/4 கப்பு மெலிசாக கட் பண்ண பீன்ஸ், 1/4 கப்பு மெலிசாக கட் பண்ண கேப்சிகம், 1/2 கப்பு மெலிசாக கட் பண்ண முட்டைகோஸ் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள்,
உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வடித்து வச்சுருக்க அந்த பாஸ்மதி சாதத்தையும் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை பொரியலையும் சேர்த்து நம்ம பொரித்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்தாச்சு. 1/4 கப்பு கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இது ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்ல பொறுமையாக அந்த அரிசி உடையாமல் அந்த சாதம் உடையாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது சூடாக சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஆறிட்டாக்கா ரொம்பவே கஷ்டம். நம்ம முழுங்கிறதும் கஷ்டம், சாப்பிட்றதும் கஷ்டம். அதனால் இது சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருங்க. இன்னும் இது கூடவே இந்த சிக்கன் மஞ்சூரியன் மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. பசங்க இதை பார்க்கும்போதே அப்படியே டெம்ப்ட் ஆகிடுவாங்க. பசங்களை எப்போ வெளியே சாப்பிட கூட்டிகிட்டு போனாலும் அந்த மெனு கார்டில் ஃபஸ்ட்டு அவங்களோட சாய்ஸே இந்த ஃப்ரைட் ரைஸாக தான் இருக்கும். அது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸாக கூட இருக்கலாம். வெஜிடபிள்ஸே சாப்பிடாத பசங்க கூட இந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிடும்போது விரும்பி சேர்த்து சாப்பிடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, வெளியே அஜினமோட்டோ சேர்க்காமல் இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம கைப்பட நம்ம கண் பார்வையில் வீட்லேயே செய்து தரும்போது அஜினமோட்டோலாம் சேர்க்காம பசங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் நம்ம செய்து தர முடியும். அதனால் நீங்களும் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை வீட்லேயே செய்து பசங்களுக்கு தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.